நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காத இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி எழுதுகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே என்றுள்ளே மறுக்காமல் சுரந்துவிடும், இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவது. இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடக்க அரங்கத்தை கொடுத்து உதவிய நமது இதயா கல்லூரி தாளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்த நல்ல உள்ளங்களே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, தமிழ் பாரதி சொன்னானே. புதுமை பெண்களாக அமர்ந்திருக்கும் இதயா கல்லூரி மாணவிகளே, ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, நாட்டில் படிக்காத வீடுகளும் ஆயிரம் உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு. படித்த சிகரத்தை தொட்டவர்கள் கோடான கோடி மக்கள். படிக்காமல் சிகரத்தை தொட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடம் நம்ம காமராஜர் போன்றவர்கள், எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்றவர்கள். ஆனால் அவர்கள் படிக்காமல் சிகரத்தை தொட்டாலும் படிப்பதற்காக மக்களுக்கு பள்ளிக்கூடங்களையும் வயிறார சாப்பாட்டையும் போட்டு கல்வியை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட கல்வியின் முக்கியத்துவம் படித்து சிகரத்தை தொட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்டர்கள், எத்தனை இன்ஜினியர்கள், எத்தனை வக்கீல்கள், எத்தனை ஐஏஎஸ், எத்தனை ஐபிஎஸ், எல்லாரும் பார்த்தீங்கன்னா படித்து சிகரத்தை தொட்டவர்கள். அன்று இருந்த பாரதியாரில் இருந்து பாரதிதாசனில் இருந்து கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதிலே பாரதிதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் உன் தந்தை, தலைவாரி பூச்சூடி உன்னை. படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் உன்னை ஊரார் தெரிந்தார். தலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உண்ணுவாய் வாய்ப்புகள். இவ்வளவு அருமையாக அற்புதமாக நமது கவிஞர்கள் எல்லாம் அப்ப கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நீங்க படிக்கிறீங்க இல்லையா, இது வரைக்கும் வந்துட்டீங்க கல்வி. ஆனா இந்த வயசுல வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும். நான் எதை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சில விஷயங்கள் நம்மளை வந்து தடுக்கும். கல்வியில் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாம செய்யறது, இல்லை வேற எதையாவது நம்மளை திசை திருப்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு இந்த வயசுல நடக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கும். லட்டு பிடிப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இதை சுவைப்பதற்காக எறும்புகள்லாம் சாரையா வந்துட்டு. அப்போ இந்த லட்டு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அடி 3 அடி தள்ளி சர்க்கரையை தூவிடுவாங்க. சர்க்கரையை தூவிட்டாங்கன்னா இந்த இலக்கை அடைய வந்த இந்த லட்டை சாப்பிட வந்த எறும்புகள் அந்த சர்க்கரையை சாப்பிட்டு விட்டு ஓடிப்படும். அவ்வளவுதான். அது போன்ற உங்களுக்கு இந்த வயதில் சில விஷயங்கள்லாம் வரும். மோனிகா லவ் யூ மோனிகா பெரியமா மோனிகா கிச்சு கிச்சுமா பத்து கிச்சுமா வந்துச்சே ஃபீலிங் வந்துச்சே ஃபீலிங் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங் இதெல்லாம் வரும், வராம போவாங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து நாம் சாதனை பெண்களாக பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம செய்யும் ஒரு பெரிய நல்லது. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் துடிக்கிறேன், பொடவா மடிக்கையில் உனதா மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் சேர்ந்து நாம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் மட்டும்தான். மற்றவங்களாம் வாழ்வாங்க, ஆனால் நமக்காக வாழ்றவங்க பெற்றவர்கள் மட்டும்தான். அந்த பெற்றவர்களும் ஆசிரியர்களும் நம்மளை வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக திட்டுறாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம கம்முன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு. எப்பவுமே அவர்களுக்கு நாம் மதிப்பளித்து சோறு போடத்தாயும் கோவிலுக்கு போனதில்லை, தாயடிக்கு வருத்ததில்லை, இருந்தோ நான் அழுவே, நான் அழுத தாங்கிடுமா, உடனே தாங்கிடுவா, ஆக மொத்தம் தாய் மனசு போனதும் வீழனா, மழையிட்டு வாழ்க்கையில் தோல்விகளே இல்லனா. தாய் மனசு நோகாமல் எந்த பிள்ளைகள்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில தோல்வியே இல்லை. ஒரு இளைஞன் நல்லா படிச்சுட்டான், சுத்தி சுத்தி பார்க்கிறான், அவனுக்கு வேலையே கிடைக்கலங்க. வறுமை அவனை வாட்டுகிறது, வேலை தேடி அலைகிறான், அவனுக்கு திறமை இருக்கிறது, ஆனா அவனை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது. இறுதியாக அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம உயிரை வாழக்கூடாது, நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சாகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து இந்த உலகத்தையே வெறுத்து விரக்தியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அந்த குப்பை தொட்டியில ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டைகள் எல்லாம் பொறுக்கிட்டு போனார். அடுத்ததா ஒருத்தர் வந்தார், பாட்டில்கள் எல்லாம் பொறுக்கிட்டு போனார். அடுத்ததா ஒருத்தர் வந்தார், பிளாஸ்டிக் எல்லாம் பொறுக்கிட்டு போனார். ஒரு சில நாய்கள் வந்துச்சு, அதுல இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுச்சு. மாடுகள் வந்தது, அதுல இருக்கிற இலைகளை எல்லாம் சாப்பிட்டுச்சு. இவன் யோசிச்சான், சாதாரண ஒரு குப்பை தொட்டி அதுவே இத்தனை பெயருக்கு வாழ்வாதாரத்தை தரும் பொழுது நாம் ஏன் இறக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பவும் தொடர்ந்தான். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்றது. எட்டி பறிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்று ஒவ்வொருவரும் மனதார நினைத்தால் நாம் சிகரத்தை எட்டி பிடிப்பது உறுதி. கவிஞர் வாலி அவர்கள் இருக்காங்கல்ல, பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இந்த திரைத்துறைக்கு கொடுத்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து நினைவு நாடாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், சேகர். அவர் பேர் வந்து சேகர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீபோர்டு வாசிப்பார். அப்ப ஒரு வரும்பொழுது, அந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அவருக்கு ரயில்ல வர்றதுனால நேரம் ஆகிடும், சரியான நேரத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் எனக்கு வந்து ஒரு செகண்ட் என்ன ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கித்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சரிப்பா, நான் ஏதாவது இருந்தால் உனக்கு பார்க்குறேன், ஸ்கூட்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் சேகர் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு, அவர் வந்து ஒரு காரை விற்க போகிறாரு, அந்த காரை போய் வாங்குவோம் வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஐயோ அண்ணா, எனக்கு காரெலாம் வேணாண்ணே, எனக்கு அவ்வளோலாம் பணம் இல்லைண்ணே, எனக்கு ஒரு ஸ்கூட்டரே செகண்டில் நீங்கள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடா நீ வேறப்பா, இப்படியாவா நம்ம இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறணும்ல, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளரோட வீட்டுக்கு அவர் கூட்டு போகிறாரு. கூட்டு போனால் அந்த வீட்டு பக்கத்தில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கார் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறாரு, அவருக்கும் பிடித்திருந்தது. அந்த தயாரிப்பாளர் ஒரு தொகையை சொன்னார். அந்த தொகை வந்து இவரால் வந்து வாங்க முடியாது இருக்கிறதுனால, அண்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நமக்கு வாங்கினேன், எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு ஸ்கூட்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. ஆஸ்டின் காரை ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த சேகர் அவர்கள் வருகிறார்கள். ஆஸ்டின் காரை கூட வாங்க முடியாத ஒரு சேகரின் மகன் இந்தியாவிற்காக 2 ஆஸ்காரை வாங்கி தந்தார். அவர் தான் நமது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். நம்ம ரொம்ப கஷ்டமா நம்ம வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் வந்து ஏதாவது சில வாசகங்கள் வந்து நம்மளை வழிபடுது. நீங்களாம் அனுபவிச்சிருப்பீங்க, நான் அதை வந்து அனுபவிச்சேன். அப்படியே உட்காந்துக்கிட்டு சோகமா மன இறுக்கத்தோட நின்றுட்டு அப்படியே இந்த செல்ல அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அதுல ஒரு
வாசகம் வந்துச்சு டக்குன்னு. மகளே நீ பயப்படாத, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யும் அப்படின்னு ஒரு வாசகம் வந்துச்சு. உண்மையா அந்த வாசகம் என்னை ஒரு முறை திரும்பி பார்த்துச்சு. அடுத்த முறை நான் அதை படிக்கிற அதை என்ன சொல்லிச்சு. அப்படியே தட்டா இன்னொரு வாசகம் வந்தது. நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ஒரு வாசகம் வந்துச்சு. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும் அப்படின்னு சொல்லி. இந்த வாசகங்கள்லாம் என்னை உண்மையிலேயே வழி நடத்துறதுனால்தான் இன்னைக்கு நான் இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்கேன். இந்த சுவரொட்டிகள்லாம் எழுதிடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையோ நினச்சிட்டே போவோம். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கின்றது, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு அந்த வாசகங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிளம்பும். உங்களை வழிநடத்துவது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல, முயற்சி என்ற ஒரு பயிற்சி. என் 2K கிட்ஸ் இன்றைய தலைவர் 2K கிட்ஸ் வாழ்க்கை என்று நினைப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா, இதுதாங்க தலைவர். சொத்து சுகமா சொந்த பந்தமா, சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, சொந்தம் விட்டு போச்சுன்னா வாழ்வதே லாபம் இல்லை, ஊருக்கும் காருக்கும் நேருக்கும் ஆசைப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இன்றைக்கும் அர்த்தமில்லை, இதை குறித்தும் உள்ளம் தெரிந்தும் இன்னும் மயக்கமா அப்படின்னு சொந்த பந்தம் தாங்க பெருசு. ரெண்டாவது காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா இதை சொந்த பந்தம் தானா முடியாது அப்படின்னு ஒரு முதலில் சொந்த பந்தமே என்ற அணியில் திரு சு ரோஷினி அவர்களை அழைக்கின்றேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பான வணக்கத்துடன் கூடிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சில பேர் சொல்றாங்க இந்த தலைமுறை பாசம் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு. அந்த பாசம் எங்கேயும் போயிடலைங்க, அந்த நெட்வொர்க் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த காலங்கள்ல பாசம் டைரக்ட் கனெக்ஷனா இருந்தது, இப்போ வைஃபை கனெக்ஷனா மாறி இருக்கு. கனெக்ஷனும் நெட்வொர்க்கும் மாறினாலும் சிக்னல் எப்போ ஃபுல்லா தாங்க இருக்கு. அம்மா சொத்துன்னு சொத்தை பத்தி பேச வந்திருக்காங்களே, இந்த சொத்து எல்லா நேரங்களிலும் எப்பவும் கூடவே இருக்கா? கண்டிப்பா கிடையாது. தீபாவளிக்கு, அதுவும் தலை தீபாவளிக்கு 90s கிட்ஸா இருக்கட்டும் 2K கிட்ஸா இருக்கட்டும், மாமியார் வீட்டுக்கு போய் மருமக மச்சான் கையால எண்ணெய் வைக்கிறதுல இருந்து மாமியார் ஆசையா மருமகனுக்கு பலகாரம் செய்யற வரைக்கும், ஈவன் புருஷன் பொண்டாட்டியோட 28வது பிறந்த நாளுக்கு 28 வகையான சமையல் செய்யற வரைக்கும் அன்பு இல்லாம தான் செய்யறாங்களாமா. இப்போ வரைக்கும் பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் விடுமுறை விட்டா குழந்தைங்க ஆசையா போறது பாட்டி வீட்டுக்கு தான். அப்படி பாட்டி வீட்டுக்கு போறப்போ பாட்டி செய்யற அந்த சமையல்ல கொஞ்சமா கண்டிப்பு, சிறிதளவு கோபம், நிறைய அன்பையும் பாசத்தையும் கொட்டி அவங்க சமைக்கிற அந்த சாப்பாட்டுக்கு இப்ப வரைக்கும் நீங்களும் நானும், ஏன் நம்ம நடுவர் அம்மா கூட அடிமைதாங்க. அந்த சாப்பாடு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அந்த பாசமும் அன்பும் கிடைக்குமா? அப்பெல்லாம் அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, இப்போ போனை காட்டி சோறு ஊட்டுறாங்க. அன்பை காட்டுற வழி மாறினாலும் அன்பு மாறிச்சான்னா இல்லவே இல்லைங்க. அம்மா ரோட்ல நடந்து போறோம், கீழே விழுந்துடுறோம், விழுந்த உடனே மணி காசு சொத்துனா சொல்றோம், விழுந்த உடனே அம்மா அப்பான்னு தானே கத்துறோம். அப்ப அடிமனசுல அன்பு இல்லாம தான் அப்பா அம்மான்ற அந்த வார்த்தை வாயில வருதா? ஒருவேளை நம்ம எதிரணி கீழே விழுந்தாங்க அப்படின்னா மணி காசு சொத்துன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அம்மா சந்தோஷம் ஸ்டேட்டஸா மாறி பல காலம் ஆகுது, அன்பு ரீல்ஸா மாறிடுச்சு. வாழ்க்கையே லைக்ஸ்ல அளவிடப்படும் காலம் இது. உலகமே ஆன்லைன்ல போனாலும் அன்பு மட்டும் எப்பவும் ஆஃப்லைன் தாங்க. உலகமே ஆன்லைன்ல போனாலும் அன்பு மட்டும் எப்பவும் ஆஃப்லைன் தாங்க. சொத்தை வச்சு 3-4 வீடு வாங்கலாம், ஏன் பெரிய பங்களாவே கூட கட்டலாம். என்னதான் கட்டினாலும் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ஒன்னா சாப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்தா தானே அழகு. இன்னும் சொல்லணும்னா 2K கிட்ஸ் சொந்த பந்தங்களை ஒரு மரபா பாக்குறது கிடையாது, அவங்க அது ஒரு அனுபவமா பாக்குறாங்க. உறவுகள் அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, அது ஒரு கனெக்ஷன். அம்மா எதிரணிக்கு எப்பவும் சொந்த பந்தங்களை தாழ்த்தி பேச போறாங்க இப்போ. அதனாலேயே என்னமோ தெரியல, அவங்க பாக்குற சொந்தங்கள்லாம் சொந்த பாக்குற சொந்தங்களாக இருப்பாங்க போல இருக்கு.
அப்படின்னா எங்களுடைய முன்னாடி இருக்கிற தலைமுறை 90s கிட்ஸா இருக்கட்டும் 80s கிட்ஸா இருக்கட்டும் அவங்களும் சொந்த பந்தங்களோடு சொத்து பத்த வச்சு வாழ்ந்திருக்காங்க. அப்படித்தானே? யாரா இருந்தாலும் அவங்களுடைய நல்ல நிலையிலும் கஷ்ட காலத்திலும் கூட வருவது சொந்த பந்தம் தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரோஷினி அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசிட்டாங்க. அம்மா தாலாட்டு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா திரைப்படத்துல அதுக்கு நிகரான ஒரு தாலாட்டு வச்சிருந்தாங்க, அத்தை தாலாட்டு. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா அருமறை ஆடிவிட்டு அள்ளி மூடமா அத்தை மடி மெத்தையடி. ரொம்ப அற்புதமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சுத்தங்கள்லாம் அன்னைக்கு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லணுமா? நம்மளுடைய சகோதரி திரு ஆர்த்தி அவர்களை அழைக்கின்றேன். வாங்கம்மா வாங்க. சொத்து பத்தே அப்படி பேசுறாங்க. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். 2K கிட்ஸ் வாழ்க்கையில் நினைப்பது சொத்து பத்து. 2K கிட்ஸ் மட்டுமல்ல நடுவர் அவர்களே, 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் யாருக்கிட்ட கேட்டீங்கனாலும் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க சொத்து பத்து தான் முக்கியம்னு. உங்களே எடுத்துக்கோங்க. இப்போ உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வரன் பாக்குறீங்க. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்ப்பீங்க? நிறைய சொந்த பந்தம் இருக்கா, அப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியா பார்ப்பீங்க? மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சம்பளம் வரும், மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, சொத்து பத்து எவ்வளவு இருக்கு, வாடகை வர சொத்து எவ்வளவு இருக்கு, வாடகை வராத சொத்து எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. அதானம்மா, கரெக்டா தானம்மா சொல்றாங்க. நீங்க தான் தப்பு சொல்றீங்க. அதே போல இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் பொண்ணுங்க கிட்ட போய் உங்க வாழ்க்கை எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்னங்க சொல்லுவோம் தெரியுமா? மாப்பிள்ளை துல்கர் சல்மான் மாதிரி இருக்கணும், 20K 30K சம்பளம் பத்தாது. 2Kல உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 1 இயர்ல 2 இயர்ல தானே சம்பளம் இருக்கணும். மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது. இல்ல மாமனார் மாமியார் இருக்கவே கூடாது. நாத்தனார் குழந்தைனாரு ஆகவே ஆகாது. வாரத்துல 2 நாள் மினி ட்ரிப்பு, மாசத்துல 4 நாள் லாங் ட்ரிப்பு. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவை சொத்து பந்தா சொந்த பந்தமா? நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க நடுவர்களே. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். அங்க எப்படி வரவங்களுக்கு தெரியுமா மரியாதை? காஸ்ட்லி கார்ல நல்ல கழுத்து நிறைய நகையோட அப்படியே கெத்தா பந்தாவா வந்து இறங்குறாங்க பாருங்க. அவங்கள அந்த கல்யாண வீட்டுக்காரங்க எப்படிலாம் தெரியுமா கவனிப்பாங்க? வாசல் வரைக்கும் போய் வாங்க 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 1008 வாங்க போட்டிருப்பாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஜுக்கு கூட்டு போய் மாப்பிள்ளை பொண்ணோட போட்டோ எடுக்கிறது என்ன, அவங்க ஆசீர்வாதம் அவங்க சொல்றது என்ன, உடனே சாப்பிட்ற இடத்துக்கு அவங்களே கூட்டிட்டு போய் அவங்க கையால பரிமாறி வாசல்ல கொண்டு போய் கார் கதவை திறந்து விட்டு அவங்கள உட்கார வச்சு வழி அனுப்புற வரைக்கும் எல்லாம் செய்வாங்க. அதே இடத்துல நீங்க சொல்றீங்க சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு. அந்த சொந்த பந்தம் தான் முக்கியம், என்கிட்ட சொந்த பத்தி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு என்கிட்ட இருக்க நகையை போட்டுட்டு நான் வரேன். அந்த இடத்துல அவங்க எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? வாங்க, மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜில் தான் இருக்காங்க, சாப்பாடு போடுறது அங்கே தான் இருக்கு, கிளம்புறீங்களா? சரி கிளம்புங்க. இப்படிதானே பார்ப்பாங்க. இதுதான் நடுவர்களே சொந்த பந்தத்துக்கும் சொத்து பத்துக்கும் உள்ள வித்தியாசம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கே உரிய பாணியில் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கும் திரு ஆர்த்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக சொந்த பந்தமே என்ற அணியில் இருந்து திரு இசையாசு அவர்கள் வருகிறார். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். என் அன்னை தமிழை வணங்கி சதுரங்க போட்டியில கிராண்ட் மாஸ்டர் வென்ற நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பிரகன்யா அவர்கள் இந்த வெற்றிக்கு யார் காரணம் என்று கேட்ட பொழுது தன்னுடைய தாயார் நாகலட்சுமியை தான் சுட்டி காட்டுகிறார். தன்னுடைய உறவை, தன்னுடைய திறமை, என்னுடைய பயிற்சி, என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. என்னுடைய தாயார் நாகலட்சுமி தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொல்கிறார். இப்படியே அடுக்கிக் கொண்டே நம்ம போய்கொண்டே இருக்கலாம். அதே போல் இந்த ஆண்டு +2 முதலிடம் பெற்ற ஓவிய அஞ்சலி என்ற ஒரு மாணவி. இந்த வருஷம் இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குங்க. எப்பொழுதுமே அறிவியலிலும் மேத்தமெட்டிக்ஸிலும் சிறந்து முதன்மையான பாடங்களை எடுத்த பள்ளி மாணவிகள் தான் முதன்மையாக வருவாங்க. இந்த வட்டி இவங்க +2ல வந்தவங்க வணிகவியலை முதன்மை பாடமாக எடுத்து வெற்றி பெற்றவர். நீங்கள் வணிகவியல் சார்ந்த படிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டலாம். அவருக்கு 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்றவர் அந்த பெண்மணி. அவர் சொல்லுவது, இது யாரால் சாத்தியம் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர், அதன் பிறகுதான் நான் ரிசர்வ் பேங்க்கு நல்ல ஒரு உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு உறவுதான் முக்கியம், அடுத்ததுதான் பதவி.
பதவி பணம்லாம் அதுக்கப்புறம் தான். அவங்க சொன்னது உறவினர்கள் தான் சொன்னாங்க. இதையும் குறித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு தூசை கூட அந்த ராஷ்டிரபதி பவனிலிருந்து எடுத்து வரவில்லை. இவ்வளவு பெரிய மாளிகை இந்த மக்களின் பார்வைக்காக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பொதுமக்கள் பார்வையாகவும் அந்த மாளிகை, ராஷ்டிரபதி மாளிகை தொடர்ந்து விட்டவர். அவர் இறக்கின்றார். எங்கே இறக்கின்றார்? மேகலாவில் உள்ள சில்லாங் என்ற பகுதியில் இறக்கின்றார். IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதில் பள்ளி மாணவிகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இறக்கின்றார். அவர் இறந்து 3 நாள் கழிச்சு இங்கே உள்ள நம்முடைய ராமேஸ்வரம் மாவட்டத்தில் அவர் சொந்த ஊருக்கு எடுத்து வராங்க. எடுத்து வரும் பொழுது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் கூடி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள். 3.5 லட்சம் மக்கள் கொண்டு கூடியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய, அவர் சம்பாதித்த அந்த சொத்து. அவர் பணத்தை சம்பாதிக்கவில்லை, மக்களின் மனதை சம்பாதித்தவர். நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் நீங்கள் வழங்க வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பதில் சொல்றதுக்காக நமது கலைவாணி கணேசன் அவர்கள் சொத்து பத்தே அப்படின்னு பேசிட்டு வராங்க. என்னை பெற்றெடுத்த தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இவங்க சொந்தம்னு சொல்றாங்க. சொந்தம்னா என்னத்தை வச்சு பண்ணுவீங்க? பணம் இல்லாம எப்படி உங்களுக்கு சொந்தம் வரும்? சொந்தம் நீ 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் இருந்தாதான் உறவுகள் எல்லாம் ஒன்னா ஒரு. நடுவர் அவர்களே, பணம் சொல்லி இப்ப 10 பேர் வந்து நிற்பாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சியே எடுத்துங்க, எத்தனை பேருக்கு நீங்க ஸ்பான்சர் வாங்கிருப்பீங்க? நிகழ்ச்சி நடத்துங்க. தரலமா நீ வேற வாங்கிருப்பீங்க மொத்தமா தலைவரை கை வச்சிட்டாங்கப்பா கும்பகோணத்துல. நடுவர் அவர்களே, பணம் இந்த இடத்துல மெயினா இருக்குன்றத நான் சொல்ல வரேன். பணம் இருந்தாதான் எதா இருந்தாலும் நடக்கும். பணம்னா பணமும் வாயத்தை இருக்கும். அது அப்ப சொல்லுவாங்க. ஆனா இப்ப பணம்னா ஏற்றி ஓடுதான் பணம்னு சொன்னோன்னே. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுல நீங்க அந்த அம்மா சொன்னாங்க, பாப்பா அவங்க தலை தீபாவளிக்கு வந்தாங்க, எண்ணெய் தேய்ச்சாங்க, பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த தலை தீபாவளிக்கு வந்தது தெரிஞ்சு, எண்ணெய் தேய்ச்சது தெரிஞ்சு, பலகாரம் சுட தெரிஞ்சு, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எதுமா? பணம். பணம் இருந்தாதான் அந்த உறவு நீடிக்கும், அந்த விழாவும் சிறப்பிக்கும். மெயின் அது. அதே மாதிரி ரீல்ஸ் கீழே விழுந்துட்டாங்க, உறவுகள் தான் ஓடி வந்து தூக்குறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. உறவுகள் ஒரு பக்கம் தூக்குனாலும் அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு சம்பாதிக்கிறாங்க. பணம் அந்த இடத்துல நிற்கிது. பணம் தான் நடுவர்களே மெயின். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம். அதுக்காக கஷ்டமே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது நடுவர்களே. எல்லா சொந்தங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாமே பணத்துக்காக வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்க நாத்துல துணி எடுக்க கூப்பிட்றேன்னு வச்சுங்களேன், வரல. நான் கடைக்கு போகிற தீபாவளி பர்ச்சேஸ், நீ வரையா? நான் வரல தாச்சு, எனக்கு வேலை இருக்குது. வாடி, உனக்கு 2 சேரீ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க, உடனே ஓடி வருவாங்க. எல்லா வேலையும் போட்டு அந்த இடத்துல பணம் நிற்கிது. உறவுகள்லாம் பணம் தான் முக்கியமாக நிற்கிது நடுவர்களே. கஷ்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம் தான், பணம் இல்லையே கஷ்டப்படுறோம் தான். ஆனால் கஷ்டப்படுற காலத்தில் அமைதியாக இருந்துட்ட நம்மளோட எல்லா கஷ்டமும் சுலபமாக ஆகாது. கஷ்டத்தை கஷ்டமாக நினச்சா அது ஜாலியாக போகும். சிலது அப்படின்னா ஒரே முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறேன். லூஸாக ஒரு பிரச்சனையை நினச்சா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். லூஸுன்னு சொல்லிட்டு அதை விட்டுல வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடுகிறவர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவ செல்விகள்லாம் பார்த்தீங்க, இப்போ நம்ம எதுக்கு உட்காந்துருக்காங்க இல்லையா, கல்வி மாணவிகளா, அவங்க சாப்பிட போயிட்டாங்கம்மா. அவங்களாம் சாப்பிட போனாலும் அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க அம்மாங்களாம். பாக்கெட் மணி கொடுத்தாதான் அம்மாவுக்கு அவங்க 2 நாள் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி காலத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம் நடுவர்களே. பாக்கெட் மணி கொடுக்கணும், தீபாவளிக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அப்படிதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கு. அதேமாதிரி நண்பன் வச்சுருங்க, நண்பன் ஒரு கார் வாங்குறான், பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டான்னா அவன் இஎம்ஐ கட்டானா இல்லையா, இவன் பணம் கட்டி கடனை வாங்கினா பணத்தை வச்சு ஒரு காரை வாங்கி அடுத்த வருஷம் 3 வருஷம் வந்து இஎம்ஐ கட்டி அந்த காரை வச்சு பெருமைப்படுத்துகிற வாழ்க்கை இப்போ நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு நடுவர்களே. எல்லாரும் ஓடுறாங்கன்னா அது நம்ம இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்குன்னு சொல்லுவாங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதிச்சோன்னு சொல்கிறோம். அது மாதிரி இனியும் ஒரு ஓடும் வரை ஆடு, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்புன்ற ஒரு உதாரணம் மாதிரி எல்லாரும் பணத்துக்காக ஓடிட்டே இருக்காங்க. இப்ப இருக்கிற காலம் ஆடு விட்டு ஓடிடுறோமா பணத்துக்காக? தெரியுமா உங்களுக்கு? பணத்துக்கு
பணத்துக்கான உறவு அழகா ஜொலிச்சுட்டு இருக்கீங்க. அன்பான ஒரு தீர்ப்பை வழங்குமாறு என்னுடைய நன்றியை முடித்துக் கொள்கிறேன். சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல திரு தீஷ்மா அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். நம்ம கும்பகோணத்துல இவ்வளவு சிறப்பா ஆனந்த பைரவி இசைக்குழு மேடம், அவங்க தமிழ்ச்செல்வி மேடம் வந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்வளவு ஒரு அருமையான தலைப்புங்க. 2K கிட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் சொத்து பத்தா அல்லது சொந்த பந்தமா அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு தலைப்பு கேட்டிருக்காங்க. 2K கிட்ஸ் மேல பாத்தீங்கன்னா எங்க எதிரணிகள் வந்து சொல்றாங்க, இப்ப இருக்கிறவங்க சொந்த பந்தத்தை நினைக்கிறது இல்லை, காசு இருந்தா மட்டும்தான் மதிக்கிறாங்க, காசு இல்லைன்னா மதிக்கிறது கிடையாது, எங்களுக்கு பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாதத்தை வந்து இவங்க வச்சுட்டு இருக்காங்க. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு நாள், நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த பிறந்த நாள்ல இன்னைக்கு இந்த அருமையான ஒரு கல்லூரியில, அதுவும் கல்லூரி பேர் பாருங்களேன், இளையா மகளிர் கல்லூரி, எவ்வளவு ஒரு அன்பான இந்த கல்லூரியில காலையிலிருந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததும் நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது எல்லாமே எல்லாரும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் உணர்வு பூர்வமா கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து. ரொம்ப 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 2K கிட்ஸ் வந்து ஒய்ஃபை அது எதோ பேசினாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு. 2K கிட்ஸ் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க வந்து தன்னை முன்னேற்றிட்டு இப்ப இருக்கிற அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்து அந்த முன்னேற்றத்துல அவங்க மட்டும் மேல போகணும்னு எப்பவுமே நினைக்கல. தன்னுடைய சொந்த பந்தங்களையும் தன்னுடைய குடும்பங்களையும் எப்படியாவது இந்த சமூகத்துல முன்னிலைப்படுத்தணும், முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்கிறத இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏமா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? மேடம் நினைச்சு பாருங்களேன், இந்த சொந்த பந்தம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு எது உணர்ந்துச்சுன்னு தெரியுங்களா? கொரோனா காலகட்டம். எல்லாரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்துல கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருப்பாங்க, எத்தனையோ வேலைக்காரங்க வீட்டுல இருக்கலாம், எவ்வளவோ பணங்கள் கையிலிருந்து நினைச்சதை வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கலாம். ஆனா அப்பேற்பட்டவங்க கூட ஒரு தனி அறையில கணவன் தனியா, மனைவி தனியா, குழந்தைகள் தனியா, பெற்றோர் தாய் தந்தை தனியான அவதிப்பட்ட காலம் வந்து அந்த நேரத்துல எல்லாரும் வந்திருப்போம். நம்ம அப்பதான் எல்லாரும் புரிஞ்சிருப்போம் அந்த சொந்த பந்தத்துடைய அருமை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த நேரத்துல தான் நம்ம புரிஞ்சிருப்போம். என்ன சொத்து இருந்து என்னங்க கூட பரவாயில்ல நான் இருக்கேன்னு சொல்றது கூட ஒரு மனிதர் இல்லாத அந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது சொந்த பந்தத்தை ரொம்ப உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான தருணங்க. அதுல ஒரு குறிப்பா ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல மனிதரை பத்தி இந்த இடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். ரத்தன் டாட்டாவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவரு எத்தனையோ கோடி சம்பாதிச்சத அதுதான் நமக்கு பெருசு, அது இருந்தாதான் சொந்த பந்தம் மக்கள் எல்லாருமே நம்ம கிட்ட இருப்பாங்கன்னு நினைச்சு அவர் தங்கிட்டே அதை வச்சுக்கல. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சொத்துல பாதி வந்து அறக்கட்டளைகளுக்கும் நிறைய சேவைகளுக்கும் நிறைய கல்லூரிகளுக்கும் குழந்தைகளுக்குன்னு தன்னுடைய சொத்து பத்துக்களை அத்தனை பேருக்கு கொடுத்தாரு. ஏன் அதை செஞ்சாரு? ஏதோ ஒன்று உணர்ந்திருக்காரு, மனிதன் தான், அந்த அன்பு தான் பெருசு அப்படிங்கிறது அவர் உணர்ந்ததுனால மட்டும்தான் அது நிலையானது இல்லைன்னு தெரிஞ்சு மக்கள் மூலமா சம்பாதிச்ச அந்த பணத்தை மக்களுக்கே பாதி அவர் கொடுத்துட்டு போனாரு. நல்ல ஒரு அருமையான மனிதர். சொந்த பந்தங்களோட அன்பா எல்லாரும் சந்தோஷமா தீப ஒளி திருநாளை கொண்டாடணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் குமார் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்ச்செல்வி மேடம் மற்றும் இப்ப சொந்த பந்தம் என் பேச்ச கேட்கும், சொந்த பந்தம் என் பேச்ச கேட்குமாங்க. என் பேரில் இருந்தா சொந்த பந்தம் நான் நிர்ணயிக்கிறதா, நான் யார்கிட்ட போய் வைக்க தேவையில்லை. ஏங்க சொந்த விட்டு நான் செலவு செய்வேன். இன்னைக்கு அனைவருக்குமே சொத்து பந்தம் தேவையில்லை. அது பணக்காரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், தலைமையாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் சொத்து பணம் இல்லைன்னா யாருக்கு மதிப்பா? அது மட்டுமல்ல, இப்போது நடுவராக இருக்கின்ற தமிழ்ச்செல்வி மேடத்துக்கு
கொடுத்துட்டீங்க. ஏன் தவறா புரியுது எல்லாம் என்ன சரியா என்ன பாப்பால பேசுது, அது என்ன பேசுறதே தெரியல. உறவு இருக்கட்டும், நான் இல்லைன்னா சொல்லலைங்க. உறவு என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான். அப்புறம் விளையிட்டா உங்களுக்கு நல்லது. ஏங்க நான் நல்லா கேட்டுக்கிறேங்க, நான் சொந்த பந்தத்தோட ஒட்டி உறவாடி இன்னும் வரை என் சொந்த பந்தத்தை நான் ஒதுக்கவில்லை. இன்றும் நான் சொந்த பந்தத்தோடு தான் ராமநாதபுரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தம்பி சொத்து சுகம் தேவை என்று இன்னைக்கு அமெரிக்காவில் போய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அதற்கு அவன் சொந்த பந்தத்தை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறானே தவிர சொந்த பந்தம் என்பது வேறாம் என்று அவன் கூறவில்லை. முதல்ல இங்க புரிஞ்சுக்கிறது. தீர்மானம் என்ன? நீங்க பஸ்ல வழியில கார்ல வழியில சும்மா வாங்கல, நடந்து வாங்கல முடியுமா? உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல. சொத்து பத்து என்பது ஒவ்வொருவரும் கல்விக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்கு நீங்க ஏன் ஒரு இடத்துல இருக்கீங்க? ஏங்க நான் சேவை பண்ணுறேன், மக்களுக்கு தொண்டு பண்ணினேன். என்கிட்ட சொத்து சுகம் இருந்தால் தான் நான் உதவி செய்ய முடியும். ஏன் சொத்து சுகம் உள்ளவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? வசதி வாய்ப்பு சொத்து சுகம் வந்துட்டா சொந்த பந்தம் எல்லாமே அனுசரிச்சிருங்க. நீங்கள் அங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்களை நீங்கள் அமைங்க. உதவி செய்பவன் சொந்த பந்தத்தை யாரா இருந்தாலும் உபசரிக்கிறதுக்கு வாருங்கள். அதான் இயல்பு. நீங்க எப்படி சொத்துக்கு பேசுறாரு, அதை நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு மனிதனை காமராஜரை பத்தி பேசுறாரு சார், ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்ப சார் காமராஜரை பத்தி பேசுறீங்க? அது அன்று, நான் பேசுவது இன்று. இன்றைய காலத்துக்கு என்னங்க தேவை? சொத்து சுமங்க, பணக்காசுங்க. இதான தீர்மானம். ஒரு மனிதனை அவனுக்கு கெட்டும் கௌரவமும் மதிப்பும் மரியாதை கொடுப்பது பணக்காசு சொத்து சுகம் தாங்க. பேசுறீங்க சொந்த பந்தம் நல்லா சொல்றீங்க. இன்னைக்கு சொந்த பந்தத்துல ஒருவர் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் சொந்த பந்தமே சொல்லி நீங்க பொண்ணு கொடுக்குற எத்தனை பேர் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் பதவியில இருந்தாலும் உங்களை சொந்தக்காரங்க யாரு இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்க. நீங்க எந்த ஊரு? பொண்ணு கொடுக்குறவங்க அப்படிதான் கேட்பாங்க. நீங்க எந்த ஊரு? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? உங்க அத்தை யாரு? மாமா யாரு? உங்க பூர்வீகம் என்ன? அதை கேட்டுதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம் நடக்குதுல்ல. அப்புறம் அதுக்கு பின்னாடி வருது எத்தனை பவன் போடுவீர்கள், அது எங்க போய் சொல்றது? எத்தனை வீடு இருக்கு? அதுக்கப்புறம் அதை நான் வர்றதை சொல்றேன் சார். நடுவர் அவர்கள கேட்கல, நான் ரெண்டு இணைச்சுதான் வருகிறேன். நான் சொந்த பந்தம் இரு முக்கியத்துவம் இல்லை. சொந்த பந்தம் என்ன பண்ணுவீங்க? என்னமா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன், சொந்த பந்தம். இவன் ஒரு வெள்ளாட்டு இருந்து வர்றாரு. அவர் சொல்றாரு, யார் யாருக்கு என்ன வேணும் என்று மனைவிடம் கேட்கிறார். அவன் நல்லா தான் இருக்கான், வெள்ளாட்டு வர்றவே நல்லா தான் இருக்கான். உன் சொந்த பந்தம் இது என்ன சொல்லுது? நீங்கள் எதுவும் யாருக்கும் வாங்க வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 10 பவன் நகை மட்டும் வாங்கித்தாங்கள் என்று உங்கள் சொந்தம் தானே சொல்கிறது. அங்கேதான் தீர்மானம் பண்ணுகிறது. சொத்து சுகம் வேண்டும் என்று உங்கள் சொந்தம் தானே தீர்மானம் செய்கிறது. நன்றி, வணக்கம். செல்வராசு அவர்கள். நாங்கள் பணம் இருப்பவர்களை மட்டும் பாராட்ட மாட்டோம், பண்பு உள்ளவர்களையும் பாராட்டுவோம், பணம் உள்ளவர்களையும் பாராட்டுவோம். அந்த அணியை சேர்ந்தவர்கள் நாங்கள். நடுவர் அவர்களே, ரஞ்சத் மாதா அவர்களுக்கு நிச்சயமா ஒன்று சொல்றேன். சொத்து பத்து வந்து அகிரிணை சார். சொத்து பத்து என்பது அகிரிணை, சொந்த பந்தம் தான் உயர்நிலை. அப்போ உயர்நிலை முக்கியமா அகிரிணை முக்கியமான முடிவு பண்ணிக்கிறீங்க. உண்மையிலேயே ராமநாதபுரத்தில் பிறந்து உலக அளவில் பாராட்டப்பட்ட மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் யாருன்னா ஏஜே அப்துல் கலாம். அவருடைய சொத்து நேர்த்து வெளியிட்டிருக்காங்க. 2500 புக்கு, 6 சட்டை, 4 பேண்ட், இதான் அவருடைய சொத்து. ஆனா அந்த ஊர்ல வந்து என்ன பேசிட்டா பாத்தீங்களா? சொத்து தான் பெருசு, சொத்து தான் பெருசு, சொத்து தான் பெருசு. சரிங்க, அவங்க அடிக்கு வலு செஞ்சிருக்கிறாரு அவரு, வேற ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல சார் வாழை வைப்பான் பாருங்களேன், வாழையில வாழை கட்டிட்டு போவாங்க.
இங்கே கூட விற்பாங்க. அப்போ அந்த வாழைக்காய் விற்கிறவன் வாழை இலை விற்கிட்டு போவாங்க. அந்த வாழை இலையை கூட வாழை இலையும் விற்க மாட்டான். வாழை இலை இருந்தால் கூட வாழைக்காய் தான் விற்பான். ஏன்னு கேட்டேன், சார் அந்த வாழை இலையை சத்தம் போட்டு நீ சொல்லி பாருங்க, வாழலை வாழலை வாழலைன்னு வரும். நாங்கள் அதுக்கு தான் சார் வாழைக்காய் வாழைக்காய் வாழைக்கான்னு விற்போம். அப்போ வாழைக்காய் பாருங்க, இன்னைக்கு ஒரு தமிழ் சமுதாயத்தில் அன்றாட சொத்து சுகம் இல்லாத ஒருத்த கூட நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறான். நடுவர் அவர்களே ஒரு 6 மணிக்கு மேல போயிட்டு வசம்பு போயிட்டு எந்த கடையில ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் தரமாட்டாங்க. வசம்பு என்ற ஒரு பொருள், அந்த பொருளுக்கு பேர் சொல்லாதுன்ற ஒரு பொருள். விளக்கு வச்சதுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் எந்த கடையில் போய் கேளுங்க, வசம்பு என்ற பொருள் தரமாட்டாங்க. 6 மணிக்கு மேல நீ 10,000 ரூபாய் கொடுத்தா தரமாட்டாங்க, பேர் சொல்லாது. அது ஒரு மருந்து. இதெல்லாம் அவன் பேர் சொல்லாது. அந்த குழந்தைகளுடைய கையில் கட்டியிருப்பாங்க, அந்த நெற்றியில் கைகள்லாம் பொட்டு வைப்பாங்க பாருங்க, அது பேர் சொல்லாது. அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் தரமாட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம தமிழ் சமுதாயத்தில் மதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்று சொத்து பத்தில் நடுவர்களே, இன்றைக்கு சொத்து பத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் முன்னாள் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அதிபர் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. அவர்கள் அந்த நாட்டுக்கு சென்ற பிறகு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? அவங்க சொல்றாங்க, இந்தியாவில் குடும்பமாக கோவிலுக்கு செல்கிறார்கள், தமிழ்நாட்டில் மட்டும் குடும்பமே கோவிலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் குடும்பமே கோவிலாக இருக்கிறது. நான் பார்த்தேன் 2008 2009 உங்களுக்கு தெரியும், USA உட்பட 40 நாடுகளுக்கு பொருளாதார தடை வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலாம் மூடுனாங்க, இருக்கிறதெல்லாம் சொல்லி விற்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஐடி கம்பெனியும் மூடி அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சு. அதே நிலை இந்த எதிர்கட்சிகளுடைய இன்று வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தெரியும், கடந்த ஒரு 10 நாட்களாக அமெரிக்காவிலுடைய அத்தனை பேர் வெளியில போன்றாங்க. உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு பொருள் கிடையாது, எங்கள் சொந்த பந்தமாக அன்றைக்கு உங்களுக்கு உதவுவாங்க என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர் அவருக்காக லண்டனில் இருக்கக்கூடிய வர்க்கிய அறக்கட்டளை மிகப்பெரிய அவார்டாக $1 மில்லியன் கொடுத்தாங்க. 10 பேர் போட்டிக்கிட்டாங்க, $1 மில்லியன். அது வேடிக்கை என்ன தெரியுங்களா? 10 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த $1 மில்லியன் $9 பேருக்கு ஆளுக்கு 55,000 பிரிச்சு கொடுத்தாங்க. கால் பதிக்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவை சொந்தமே பந்தமே என்று கொடுக்குமாறு தாய்ப்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். திரு சிவ சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றேன். தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு 350 நிகழ்ச்சிகளுக்கும் மேலே வழங்கி தமிழுக்கும் கலைஞர்களுக்கும் கலைக்கும் தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க? 2K கிட்ஸ் வாழ்க்கை என்பது சொத்து பத்தா சொந்த பந்தமா? அந்த 2K கிட்ஸ் பசங்க இன்னைக்கு டிஜிட்டல் மயமான உலகத்துல இருக்காங்க, டிஜிட்டல்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். எதிரில் பேசுறவங்க கூட சொன்னாங்க அப்கிரேட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அந்த அப்கிரேடுங்கிறதுக்கு சரியான அர்த்தமே இந்த டிஜிட்டல் மயமான உலகத்துல மிகச்சிறப்பா உங்களுடைய வாழ்க்கை 80ஸ்ல பிறந்தாலும் 70ஸ்ல பிறந்தாலும் 60ஸ்ல பிறந்தாலும் ஆயாவா தாத்தாவா இருந்தாலும் இந்த 2K கிட்ஸோட சப்போர்ட்ல தான் நீங்க சிறப்பா இருந்துட்டு இருக்கீங்க. எங்க ஊர்ல கொரோனா வந்த போது பேசினாங்க, கொரோனா வரலைன்னா இன்னைக்கு டிஜிட்டல்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்குங்க. ஏன்னா கொரோனால யாருக்குமே வேலை இல்லைன்னா பணம் இல்லை, பணம் இல்லைன்னா கஞ்சிக்கு வழி இல்லை. ஆனா இந்த டிஜிட்டல் மையத்துல 2K கிட்ஸ் எல்லாம் மிகச்சிறப்பா டெக்னாலஜியை படிச்சிருந்ததுனால எல்லா கம்பெனிகளும் ஜூம் மீட்டிங்னு போட்டு ஆன்லைன்ல வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்தாங்களா இல்லையா நடுவர்களே? கண்டிப்பா கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் வாங்கி அதுல தானே குடும்பத்தை நடத்தணும், காலத்தை தள்ளிட்டு இருந்தோம். கொரோனால ரத்தன் டாடா அவர்கள் சொன்னாங்க, ரத்தன் டாடா மக்களுக்கு நிறைய 1500 கோடி பணம் கொடுத்தாரு. பணம் கொடுக்கலன்னா நீங்க ரத்தன் டாடாவை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. கொரோனா நிவாரண நிதியாக இந்திய அரசாங்கத்திற்கு 1500 கோடி ரூபாய் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட வேண்டும் உயர்ந்த எண்ணத்தோட கொடுத்தாரு. அந்த பணம் கொடுக்கலன்னா அவர் நீங்க பாராட்டி பேச மாட்டீங்க. இன்னைக்கு அம்பானி, அதானி, பில்கேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எல்லாரும் இந்த 25 ஆண்டு காலமாக டிஜிட்டல் மயமாக்கி உலகத்தை பொருளாதாரத்துல உலக சந்தையில மிகச்சிறந்த பொருளாதார மாற்றத்தை அவங்க ஏற்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பேசுறோம்.
இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஐடி நிறுவனத்தை பத்தி பேசினாரு. ஐடில இருந்து எல்லாரையும் அனுப்பிச்சிருவாங்க, அனுப்பிச்சுட்டா நாங்க தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். ஏங்க உங்கள்கிட்ட வர போறோம்? 25 வருஷமா ஐடி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. 5.3 மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவில இருந்து ஐடி தொழிலை நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல 50% பேர் 30 வயதுக்கும் குறைவானவர்கள். உங்களுக்கு தெரியுமா? நாங்க சம்பாதிச்ச மக்கள் ஏற்கனவே சொத்து சுகமா வாங்கி போட்டிருக்கோங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறோம். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு லட்சங்களை செலவு செய்து, சொந்த பந்தம், தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள் லட்சங்களை செலவு செய்து நீங்கள் எங்களை படிக்க வைத்த அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று என்கின்ற லட்சியத்திற்காக நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் லட்சமா சம்பாதிச்சு கொடுக்குறோம். இங்க ஊர்ல பொட்டி கடை வச்சுட்டு இருந்தோம்னாக்கா உங்களுக்கு லட்சத்துல சம்பளம் கொடுக்க முடியுமா? நாங்க சம்பளத்தை கொடுக்குறோம், லட்சத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் நீங்களும் நம்பி வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. அப்ப பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியுது. எனக்கு இருக்கக்கூடிய தங்கைக்காகவும் சகோதரிக்காகவும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் படிப்பு செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ பணம் வேணும்னா நான் சம்பாதிச்சாதான் முடியும். அதை 2K கிட்ஸா இருக்கிற இந்த ஜெனரேஷன் டெக்னிக்கலா சம்பாதிக்கிறாங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க, ஆன்லைன்ல சம்பாதிக்கிறாங்க. ஏங்க நாங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள்லாம் எங்க சம்பாதிக்க முடியும்? அதெல்லாம் இல்லைன்னா நீங்க எப்படிங்க சுகமா வாழ்க்கை நடத்த முடியும்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு நாட்டின் பலம்ங்கிறதோ பலவீனம்ங்கிறதோ அந்த நாட்டோட பொருளாதாரத்துல தான் இருக்கு. ஆமாப்பா, நியாயமா தான் இருக்கு. நியாயமா தான் இருக்கு. இது மட்டும்தான் நியாயம். அவங்க பேசுறது எல்லாமே அநியாயம். ஆமா, எங்க அருமையா நீங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க. அம்மா பாட்டெல்லாம் நிறைய பாடி இருக்கீங்க. வாழ்க்கை அருமையா ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துருக்கு. திரைப்பட பாடல்கள் தான் நமக்கு மனசுல ஈஸியா பதியும். ஆண்டவனோ நானோ இங்கே அண்ணன் தம்பி புள்ள, அவனும் என்ன போல அப்பா யாரும் இல்ல. ஆண்டவனோ நானோ இங்கே அண்ணன் தம்பி புள்ள, அவனும் என்ன போல அப்பா யாரும் இல்ல. நம்மை சுமக்கும் போது ஒரு கணக்கு போட்டு இருக்கு, நம்மை சுமக்கும் போது ஒரு கணக்கு போட்டு இருக்கு. அதனால வரவுக்காக இந்த நம்மை சுமக்குது. அதுக்கு பக்கம் அது சுமக்கிற பக்கம் யாரோ வச்ச என்ன அது நம்பி இருக்குது மண்ண. இது நானாக வளர்ந்த மரம் மரமா, ஒரு தாயாரு தந்தையாரு பூரமா. இப்படி ஒரு பாட்டு இந்த பூமி கூட நாளை வாங்கும் வரவுக்காக இன்று நம்மை சுமக்குது. எதிர்பார்ப்புகள் இல்லாம எந்த சொந்த பந்தமும் நம்மை எதிர்பார்த்து கொண்டு இருப்பதில்லை. பட்டு போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை. பணம் இல்லாதவன் வீட்டுக்கு உறவுகளும் வருவதில்லை. பொருளிலாருக்கு அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க என்று திருவள்ளுவர் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தவரே சொல்லி இருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டனையும் ரொம்ப அற்புதமா தங்களுடைய வாதத்தை வச்சிருக்காங்க. ஏது வந்த மாசம் எல்லாம் வெளிவேணும், காசு பணம் வந்தா ஏகம் சிரமாகும், அது எல்லாம் மீதாரோ அது யாரோ நாதாரோ. பணங்காசு கலிகாலமாச்சு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா அவங்களுடைய வாதத்தெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதாவது யாருமே தெரியாது, நம்ம தாய்க்கு தெரியும் நம்ம ஒரு குழந்தையை சுமக்கிறோம் அப்படின்னு, ஒரு தந்தைக்கு தெரியும் அதை நம்ம வந்து சிறப்பாக வளர்த்து எடுக்கணும், அதுக்கு கல்வி கொடுக்கணும், அதுக்கு துணிமணி கொடுக்கணும், அதை நல்லா பராமரிக்கணும். அந்த சொந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாய் தந்தை பெற்றவர்கள் சொந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே சந்தோஷப்பட்டு நம்ம இப்படி இருக்கணும், பேர் வைப்பாங்க, அதுக்கு பேர் வைப்பாங்க, அதை இப்படிலாம் வளர்க்கணும், அப்படி அது அவங்களுடைய கற்பனைலாம் வேற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைகளை பற்றி. அது என்னவாக போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் இதுவாக ஆக வேண்டும், அவள் இதுவாக ஆக வேண்டும் என்று அவர்களுடைய கற்பனைகள் விலகி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அத்தை ஓடி வருவாங்க, மாமா ஓடி வருவாங்க, சொந்தெல்லாம் ஓடி வந்து பார்ப்போம். அவன் பிள்ளை பெற்றுக்காலாமே, அப்பா கொல்லி கூட ஒரு பிள்ளை பெற்றுச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே, ஐயோ சூப்பரா இருக்காடி, அப்படியே அப்பா மாதிரியே இருக்காடி, அப்படியே அம்மா மாதிரியே இருக்காடி. இந்த சொந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சொந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட
ஃபாரின் போவோம், நம்ம சம்பாதிப்போம், அப்ப நம்ம இவங்களுக்கெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அந்த குழந்தை வந்து அப்படியே ஒரு அன்போட தூக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொந்தப்பட்டது. ஒரு நண்பன் ஓடி வருவான், ஏய் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பொம்பளை குழந்தை பிறந்திருக்குடா, அவ்வளோ அற்புதமா இருக்குடா, ஏய் என் நண்பனையும் அப்படியே முடிச்சு வச்சிருக்கு. அந்த நட்பு, அந்த பாசம், அந்த அன்பு அதெல்லாம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லணும். ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னன்னா நிறைய விஷயங்களை நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. பணம் மட்டுமே பிரதானம், அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இப்ப ரஞ்சித் சார் பேசும்போது சொன்னாங்க ஒரு விஷயம், நான் வந்து வணிகத்துறையில் பணிபுரிகிறேன், நான் மாதத்தில் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எல்லாம் உண்மைதாங்க. இதுக்கு அடி போட்டவங்க யாரு? நீங்க யாருமே தெரியாது, உங்களை குப்பத்தட்டில் கூட தூக்கி போட்டுக்கலாம்ல. அவர் சொன்னாரு, காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, அவங்களோட கடமை. கடமையில எத்தனையோ பேர் தூக்கி போட்டு போறாங்க. காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய மனசாட்சியை பொறுத்தது. என் பிள்ளைங்க நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு நினைச்சாதான் காப்பாற்ற முடியும். எல்லாரும் தூக்கி போட்டு போறவங்களா அப்படி இருக்காங்களா? இல்லை. ஆக பந்தங்கள், பாசங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது, சிறப்பாக இருந்தது. இன்னைக்கும் அதெல்லாம் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, இவர்களுடைய ஆடம்பரத்திற்காக பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைச்சு வளர்க்குறாங்க. அவ்வளவுதான். பெற்றோர்கள்கிட்டயும் தப்பு இருக்கு, பிள்ளைகள்கிட்டயும் தப்பு இருக்கு. பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறது. பாரு ஒரு சித்தப்பா பாரு, எத்தனை ஏக்கர் வச்சிருக்கா பாரு, அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணாங்க பாரு அப்படின்னு இந்த பசங்களுக்கு சொல்ல சொல்ல இதை விட ஒரு 4 மடங்காக உனக்கு வரவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வளர்க்குறது. அந்த மாதிரி குட்டி குட்டி வளர்க்கறதுனால பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. நினைச்சதுனாலதான் இன்றைய 2K கிட்ஸ் எல்லாம் பணம் 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 பேசுறாங்க. ஒண்ணு இல்லை, நான் இப்படி சொல்றேன், ஒரு சவப்பெட்டிக்குள் ஒரு பிணம் எழுந்திருக்குது. மெதுவாக இறைவன் பார்க்கிறார், அப்படிங்கிறார், எழுந்து போ, உயிர் இல்லை, மற்றவர்கள் பார்க்க முடியாத அந்த பிணத்தை, ஆனா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போற. அந்த பிணம் முதலில் தன் தாயை பார்க்கிறது. அவள் அழுது அழுது ஓய்ந்திருந்தாள், எதையோ இழந்தது, இந்த உலகமே அவளுக்கு வெறுத்து போயிருந்தது. அப்படியே தன் தந்தையை பார்க்கிறார். அவர் கண்களில் கண்ணீர் மல்கி கொண்டிருக்கிறது. ஆனா இதுவரை அவர் அந்த தந்தை அழுது பார்த்ததே கிடையாது. ஆனா அவர் அழுது கொண்டிருக்கிறார். தன் அண்ணன் எதையோ ஒரு உறவை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தான் நம் தம்பி தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கமே, அவனுடைய உறவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவனுடைய மனைவி சுருண்டு விழுந்து கிடக்கிறார். அழுது அழுது தேம்பி அவனுடைய மனைவி சுருண்டு விழுந்து கிடக்கிறார். அவன் பிள்ளை தன் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாருல்ல, அந்த பிள்ளை அடுத்தது என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஒரு நண்பன், அவன் வந்து ரொம்ப நாள் அவன்கிட்ட பேசவே இல்லை, 2 பேரும் கனெக்ஷன் இல்லாமல். ஆனா அந்த நண்பன் வெறித்து நின்று கொண்டிருக்கிறான். நம்மளுடைய நண்பன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் நினைக்கிறான், நம்ம அப்பாவிற்காக மூக்கு கண்ணாடி வாங்கி தர சொன்னேன், அதை என்னால வாங்கி தரல, பணம் இல்லைன்னு சொன்னேன், அப்படி சேர்த்தேன் பணத்தை. என் அம்மாவின் வைத்திய செலவிற்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்று என் அண்ணன் கஷ்டமாக இருப்பா, ஏதாவது காசு கூட அப்படின்னு கேட்கும்போது நான் பணம் இல்லை என்று மனதார போய் சொன்னேன். என் மனைவிக்கு அல்வாவும் பூவும் வாங்கி கொடுத்து அந்த பணத்தை அவளுக்கு வாங்கி கொடுக்காமல் அந்த பணத்தை நெருக்கி பணத்தை சேர்த்தேன். என் பிள்ளைக்கு அவன் வேண்டியதை எல்லாம் வாங்கி கொடுக்காம சோறு போட்டா போதும் அப்படின்னு நினைச்சு அவன் ஆசைப்பட்டது எதுவுமே நான் செய்யல. என் நண்பன் ஒரு முறை வந்து, மச்சி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா, என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த பணத்தை அவனுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய பெட்டியில் அந்த பணம் இருந்தது. இவர்கள் எல்லாம் என்னை நினைத்து ஏங்கி பதறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நான் இறந்து விட்டேன், என்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் வதைத்து நான் சேர்த்த பணம் இருக்கு இல்லையா, அது அடுத்த எஜமானை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அப்ப பணத்தினுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இப்ப இவங்க கிட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பந்த பாசங்கள்லாம் பணத்துக்காக தான் நம்ம கிட்ட வராங்க. இல்லை, நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அவர்கள் உங்களிடம் பணம் கேட்டு வரவில்லை, எதுவுமே கேட்கல, உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன படிக்கன்னு தெரியாது, இருப்பீங்களானே தெரியாது. ஆனா உங்களிடம் அவர்கள் அன்பாக பழகினார்கள், பண்பாக பழகினார்கள், பாசமாக பழகினார்கள், உறவுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனா இன்று நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைவர் 2K kids. 2K kids வாழ்க்கை என்று நினைப்பது சொந்த பந்தமா சொத்து சுகம். இன்று அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, நண்பர்கள் எல்லாமே இன்றைய 2K கிட்ஸுக்கு இந்த மொபைல் ஃபோன் தான், இந்த செல்போன் தான். இந்த செல்போனை ரீசார்ஜ் செய்வதற்கு அவங்களுக்கு காசு வேணும். அவர்கள் இன்று வாழ்க்கை என்று நினைப்பது இந்த செல்போனையும் ரீசார்ஜ் செய்கிற பணத்தை மட்டுமே. ஆகவே 2K கிட்ஸ்